கர்த்தருக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். பரலோகத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. தேவனுடைய வார்த்தைகளை கவனிக்கும்படி நான் அவரை கேட்டுக்கொள்கிறேன். தேவனுடைய வார்த்தைகள் தான் ஒரு மனிதனை பரிசுத்தமாக்கும். தேவனுடைய வார்த்தைகள் தான் அவனை வாழ வைக்கும். தேவனுடைய வார்த்தைகள் தான் நிச்சயமாகவே மிகுந்த பலனை கொடுக்கும். இந்த நாளிலும் கூட நாம் எப்படி வாழ்ந்தால் தேவன் நம்மோடு இருக்கிறார், அப்படி வாழாவிட்டால் தேவன் நம்மோடு இருப்பாரா இல்லையா என்பதை வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அன்பானவர்களே, பரலோகத்தின் தேவன் தம்மை மனிதர்கள் ஆராதிக்க வேண்டும் என்று அங்கே யோசனை செய்து பல திட்டங்களை கொடுத்தார். சூப்பாஸ் என்கின்ற அந்த வார்த்தை மாதிரி என்கின்ற பரலோகத்தின் தேவன் தம்மை இஸ்ரவேல் மக்கள் எவ்வாறாக ஆராதிக்க வேண்டும் என்று ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கும் நன்மைகளை அவர்கள் கொடுத்தார். அவர்கள் பரலோகத்தின் தேவன் எவ்வண்ணமாக அவர்களுக்கு சொன்னாரோ அப்படியே ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கி அதன்படி தேவனை ஆராதித்தார்கள். ஏறக்குறைய 40 ஆண்டுகள் அவர்கள் வனாந்தரங்களிலே சுற்றித் திரிந்த போது, அவர்கள் பயணம் மேற்கொள்ளும் போதெல்லாம் அவற்றை சுமந்து திரிந்தார்கள். பின்பு தேவன் எந்த இடத்தில் அவர்களை பாளையம் இறங்க விரும்புகிறாரோ கட்டளையிடுகிறாரோ அங்கே மறுபடியும் அதை பாளையம் இறங்கி தொடர்ந்து இப்பேற்பட்டதான ஆராதனைகளை செய்து வந்தார்கள். ஆனாலும் தேவன் ஒரு பிரம்மாண்டமான கட்டிடத்தை அவருக்காக ஆராதிக்க ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று தாவீது என்கின்ற மாபெரும் அரசன் ஆடு வைத்துக் கொண்டிருந்த அவரை அரசனாக மாற்றிய மாபெரும் தேவனுக்கு தான் தன் கைகளினாலே சிறப்பான பிரம்மாண்டமான ஒரு தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்பினார். ஆனாலும் தேவன் அந்த விருப்பத்தை நிராகரித்தார். அவர் ஆறுதல் சொன்னார். அருமையான என் தாசனே, நீ எதை செய்ய வேண்டாம். உன்னுடைய கர்ப்ப பருப்பின் நாட்களிலே உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவேன். உன்னுடைய குமாரன் அந்த தேவாலயத்தை கட்டுவார் என்று சொன்னார். ஆனால் தாவீது அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே தன்னை மிகவும் உயர்த்தின தன்னுடைய மாபெரும் தேவனுக்காக எவ்வளவோ காரியங்களை சேர்த்து வைத்தார். அதன் பெரும்பகுதி தான் கீழ்ப்பகுதியிலே தன்னுடைய குமாரன் தேவாலயம் கட்ட மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. அமைதி இருந்தது, சமாதானம் இருந்தது, சௌக்கியம் இருந்தது, வரி வசூலிப்பு மிக அற்புதமாக இருந்தது. மிகுந்த அகண்ட இஸ்ரவேல் நிமித்தமாக மிகுந்த ஒரு வருமானங்கள் வந்து கொண்டிருந்தது. அரசர்கள் ஒத்துழைத்தார்கள். பொன் வந்தது. தேவாலயம் கட்டுவதற்கான உயர் ரக மரங்கள் வந்தது. இவைகளை வைத்து தேவாலயத்தை கட்ட அவருடைய குமாரனாகிய சாலமோன் அவர்கள் முயன்று அதை வெகு நேர்த்தியாக கட்டி முடித்தார். அதிலிருந்து தான் நாம் சில பாடங்களை இந்த காலை வேளையிலே படிக்க இருக்கின்றோம். அதைதான் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேதமாக 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனங்களை அருமையான சகோதரன் ராஜசேகர் ஐயா அவர்கள் வாசித்து காண்பித்தார். அந்த பகுதியிலே தேவாலயமானது எவ்வாறு திட்டமிடப்பட்டது, கட்டப்பட்டது, அது
மிகுந்த ஒரு தேவனுடைய மனசுக்கு ஏற்றதா இருந்தது. அது எவ்வாறாக பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்பதனுடைய விவரங்கள் 2 பகுதியிலே திட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமும் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் தொடங்கி 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வரை இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் மற்றும் 9ஆம் அதிகாரத்தில் இந்த காரியங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் இப்பொழுது 2 நாளாகும் புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட சில பகுதிகளை நாம் இந்த காலை வேளையிலே ஆய்வுக்காக எடுத்துக்கொள்ள போகிறோம். இதை நீங்கள் கவனிக்கும்படியாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். 2 நாளாகமும் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் இங்கே வாசிக்கின்றோம். பின்பு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சீயோன் என்னும் தாவீதின் நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலமோன் இஸ்ரவேலின் மூப்பரையும் கோத்திர பிரபுக்களாகிய இஸ்ரவேல் புத்திரரின் வம்ச தலைவர் எல்லாரையும் எருசலேமிலே கூடி வர செய்தான். எல்லாருக்கும் தெரியும், ஓபேத் வீட்டிலிருந்து அந்த உடன்படிக்கை பெட்டி சில மாதங்கள் அவர் வீட்டிலே இருந்து பின்பு தாவீது நகரத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அன்றிலிருந்து தாவீது மரித்த பின்பு சாலமோன் ஏற்பட்டு சாலமோன் தேவாலயம் கட்டி தேவாலயம் பிரதிஷ்டை பண்ணுகிற அந்த வேலையிலே தான் உடன்படிக்கை பெட்டியானது மறுபடியுமாக அங்கே தாவீதின் நகரத்திலிருந்து இந்த இடத்திற்கு கொண்டு வரப்படுகிறதை தான் நாம் இங்கே வாசிக்கின்றோம். 3ஆம் வசனம். அப்படியே இஸ்ரவேலர் எல்லாரும் 7ஆம் மாதத்தின் பண்டிகையிலே ராஜாவினிடத்தில் கூடி வந்தார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் வந்த பின்பு லேவியர் பெட்டியை எடுத்து பெட்டியையும் ஆசரிப்பு கூடாரத்தையும் கூடாரத்தில் இருக்கிற பரிசுத்த பனிமூட்டுகளையும் கொண்டு வந்தார்கள். அவைகளை கொண்டு வந்தவர்கள் லேவியரான ஆசாரியரே. ராஜாவாகிய சாலமோனும் அவனுடைய கூடின இஸ்ரவேல் சபையார் அனைவரும் பெட்டிக்கு முன்பாக எண்ணிக்கைக்கும் தொகைக்கும் அடங்காத ஏராளமான ஆடு மாடுகளை பலியிட்டார்கள். அப்படியே ஆசாரியர் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்தின் சந்நிதியாகிய மகா பரிசுத்தமான ஸ்தலத்திலே கேருபீன்களுடைய செட்டைகளுக்குள் கீழாக கொண்டு வந்து வைத்தார்கள் என்று அங்கே வாசிக்கிறோம். ஆகவே தேவாலயமானது தேவன் என்ன சட்ட திட்டங்களை கொடுத்தாரோ, என்ன அளவீடு கொடுத்தாரோ, என்ன திட்டங்களை கொடுத்தாரோ அதன்படியாக அங்கே கட்டி முடிக்கப்பட்டது. பெரும் பொருள் செலவுகள் அதற்கு ஏறக்குறைய 20 ஆண்டுகள் என்று வசனம் பேசுகிறது. இப்பேற்பட்டதான மிக நீண்ட நெடிய ஒரு காரியங்கள் அங்கே எருசலேம் மாநகரிலே செய்யப்பட்டது. சாலமோன் வசிக்கும் இடம் மற்றும் இந்த அரண்மனை மற்றும் பார்த்தீர்கள் என்றால் தேவாலயம் இவையெல்லாம் கட்டி முடிக்க அத்தனை நாட்கள் ஆனது. ஆனால் இந்த தேவாலயம் மற்றும் மிக நேர்த்தியான தேவன் சொன்ன நாட்களிலே அவைகள் கட்டி முடிக்கப்பட்டது. அப்பொழுது அந்த தேவாலயத்திலே முக்கியமாக இருக்க வேண்டிய உடன்படிக்கை பெட்டி எத்தனை பிரமாண்டமாக, எத்தனை அங்கே பலிகள் செலுத்தப்பட்டு எவ்வளவு பரிசுத்தமாக தேவாலயத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. மிகவும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கக்கூடிய மகா பரிசுத்தமான உடன்படிக்கை பெட்டி அவைகள் கொண்டு வரப்பட்டது என்பதை நாம் அங்கே வாசிக்கின்றோம். 6ஆம் அதிகாரம் அங்கே 1ஆம் வசனத்திலே, அப்பொழுது சாலமோன் காருடிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றும், தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்நானமாகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்று சொல்லி ராஜா முகம் திருப்பி இஸ்ரவேல் சபையார் எல்லாரையும் ஆசீர்வதித்தான். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் நின்றார்கள். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தன் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினாலே சொன்னதை தம்முடைய கரத்தினாலே நிறைவேற்றினார். அவர், நான் என் ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து புறப்படுத்தி நான் முதற்கொண்டு
என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நான் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் உள்ள வேறே யாதொரு பட்டணத்தை தெரிந்து கொள்ளாமலும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிகாரியாய் இருக்கும்படி வேறே ஒருவரை தெரிந்து கொள்ளாமலும் என் நாமம் விளங்கும் ஸ்தானமாக எருசலேமையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாய் இருக்க தாவீதையும் தெரிந்து கொண்டேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதின் மனதில் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதை நோக்கி என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கின்ற விருப்பம் உன் மனதிலே இருந்தது நல்ல காரியம்தான். ஆகிலும் நீ அந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய். உன் கர்ப்பப்பிறப்பாகிய உன் குமாரனே என் நாமத்திற்கு அந்த ஆலயத்தை கட்டுவான் என்றார். நான் சொன்ன அந்த வசனத்தின் சாராம்சங்களை தான் நீங்கள் வாசிக்கிறீர்கள். நாம் ஒரு எட்டத்தை கட்ட தீர்மானித்திருந்தோம். ஆனால் சில தலங்கல்கள் ஏற்படுகிறது, நேரங்கள் ஏற்படுகிறது. தேவன் நினைத்திருக்கிற வேலையில் தான் எல்லாம் நடந்து முடியும், எல்லாம் அப்போதுதான் நடக்கும் என்பதை பல்வேறு முறை இதை படித்த போது கூட அடியேன் புரிந்து கொள்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே இப்பேற்பட்டதான இவ்வளவு அருமையான இந்த காரியத்தை அவர் கட்டுகிறதை பார்க்கும்போது எவ்வளவு பார்த்தீர்கள் என்றால், இந்த காரியங்களை நாம் யோசிக்கும் போது பரலோகத்தின் தேவன் உலகத்திலே முதல் முறையாக அவருக்காக ஒரு ஆலயமானது அவருடைய விருப்பத்தின்படி அவருடைய சட்டத்திட்டங்களின்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுதுதான் நாம் முக்கியமான கட்டத்திற்கு வருகிறோம். 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரத்திலே அந்த காரியமானது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பரலோகத்தின் தேவன் இவ்வண்ணமாக பேசுகிறார். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. ஒரு நீண்ட ஜெபத்தை அங்கே ஏறெடுக்கிறார். அந்த ஜெபம்தான் அந்த பிரதிஷ்டையிலே முக்கியமான காரியமாக இருக்கிறது. இப்படியாக ஜெபம் பண்ணி முடித்த போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது என்று நாம் பார்க்கிறோம். 2ஆம் வசனம், கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது. லேவியர் தான் அதிலே நுழைய வேண்டும், லேவியர் தான் காரியங்களை செய்ய வேண்டும். இதுவும் தேவனுடைய திட்டம். இப்படியாக தேவனுடைய மகிமை அப்படிப்பட்ட ஒரு தேவாலயத்தின் மேல் நிலைக்கிறதினாலே அதை நுழைவே முடியவில்லை. சாதாரண விஷயம் அல்ல சகோதரர்களே. தேவனுடைய காரியங்கள் மிகவும் அற்புதமானது. நம்முடைய கற்பனைக்கு மெல்ல முடியாத சக்தி படைத்ததாக இருக்கிறது. 3ஆம் வசனம், அக்னி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தலவரிசை மட்டும் தரையிலே முகம் குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். நாம் அங்கே வாசிக்கிறோம், தலவரிசை மட்டும் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். டாப் VIP அந்த ஒரு இடத்துல இருக்கு, கீழே தலவரிசை மட்டுமாக முகம் குப்புறவிட்டு தேவனை கலைந்து கொண்டார்கள். அப்பொழுது ராஜாவும் சகல ஜனங்களும் கர்த்தருடைய சந்நிதியில் பலிகளை செலுத்தினார்கள் என்று நமக்கு பார்க்கிறோம். 11ஆம் வசனத்திலே சகல காரியமும் அனுகூலமாயிற்று என்று அற்புதமான வசனம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவ்விதமாய் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையையும் கட்டி தீர்த்தான். கர்த்தருடைய ஆலயத்திலும் தன் அரண்மனையிலும் சாலமோன் செய்ய மனதாக இருந்ததெல்லாம் அனுகூலமாயிற்று. கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். ஸ்தலம் எதற்காக?
தேவனுக்கு பலியிடுவதற்காக, தேவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக அவர் உச்சி குளிர்ந்து உள்ளம் மகிழ்ந்து அவர் பார்த்தீர்கள் என்றால் ஜனங்களை ஆசீர்வதிக்க அந்த பலிகள் செலுத்துகிற ஸ்தலமாக இருந்ததற்கு மிக சுருக்கமாக ஏன் தேவாலயம் என்பதை அங்கே தேவன் அங்கே சொல்கிறார். What's the purpose of temple? தேவனுடைய அந்த ஆலயம் எதற்காக என்றால் தேவனுக்கு பலியிடுவதற்காக. அவருடைய ஸ்தலத்திலே தேவனை வேண்டி அவருக்காக தவறு செய்திருப்பார்களானால் அதற்கேற்ற பலிகளை செலுத்த தேவன் லேவியராகமத்திலே சொல்லியிருக்கிற சகல காரியங்களையும் செய்து முடிக்க இந்த தேவாலயம் அங்கே கட்டி முடிக்கப்பட்டது. 13ஆம் வசனம், நான் மழையில்லாத படிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெற்றிகள் எங்களுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்தினால் கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் எங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திலிருக்கிற அதை நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். கொரோனால இந்த வசனத்தையே வாசிச்சுன்னா எல்லாரும் கொரோனால எல்லாம் வாசிச்சு கொரோனாக்கு மட்டுமா எப்பொழுதும் இந்த வசனம் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. 15ஆம் வசனம், இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு என் கரங்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீ எனக்கு முன்பாக நடந்து நான் உனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்வாயானால் அப்பொழுது இஸ்ரவேலை அரசாளும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று நான் உன் தகப்பனாகிய தாவீதோடு உடன்படிக்கைப்படியே உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுவேன். அன்பானவர்களே, இது ஒரு தேவாலயம், இது ஒரு ஆலயம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். இதே காரியத்தை கிறிஸ்தவர்களுக்கு சொல்லி இருக்கின்றார். அவைகள் என்னவென்பதை உங்களுக்கு தெரியும். இருப்பினும் நான் கோடிட்டு காட்டுகிறேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். அந்த காரியமானது திட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 16-17 வசனங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இன்று கிறிஸ்தவர்கள் எப்படி எருசலேம் மாநகரிலே கட்டப்பட்ட தேவாலயம் இருக்கிறதை போல நீங்களும் ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவன் அதிலே வந்து வாசம் பண்ணுவார் என்று நாம் வாசிக்கின்றோம். 17ஆம் வசனம், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று நிறைவு செய்கிறார். எருசலேம் மாநகரிலே கட்டப்பட்ட அந்த தேவாலயம் எப்பனமாக நேர்த்தியாக கட்டப்பட்டது. அந்த அப்படி கட்டப்பட்ட ஆலயத்திலே அவர் அங்கே வாசம் பண்ணுவார் என்று சொன்னாரே. புதிய ஏற்பாட்டிலும் கூட நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவன் வந்து உங்களிடத்திலே வாசம் பண்ணுவார் என்றும் தேவனுடைய கிருபை உங்களுக்கு இருக்கும் என்று பரலோகத்தின் தேவன் வாக்களிக்கின்ற ஒரு காரியமாய் இருக்கிறது. இப்பேற்பட்ட பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டினதினாலே அல்லது இப்பேற்பட்ட பலிகளை செலுத்தினதினாலே அரசர்கள் இதை செய்ததினாலே தங்கத்தாலும் மிகவும் விலையேற பெற்ற மரத்தினாலும் செய்யப்பட்ட இப்பேற்பட்ட தேவாலயம் கட்டினதினாலே தேவன் வந்து எப்போதும் அங்கே இருந்து கொண்டு உங்களுக்கு அந்த நன்மைகளை செய்வாரா? இது மக்களுக்காக தேவாலயமா அல்லது அங்கேயே இருக்க வேண்டிய ஒரு கட்டடமா? ஒரு மக்களுக்கான ஒரு காரியமா அல்லது மக்களுடைய அங்கே பலியை செலுத்த வேண்டிய ஒரு இடமா? மக்களுக்கான கோரிக்கை வைக்கப்படுகிற இடமா? மக்களுக்காக தான் தேவாலயம், மக்களுக்காக தான், தேவனுடைய பிள்ளைகளுக்காக தான். தேவனுடைய பிள்ளைகள் அங்கே சென்று தன்னுடைய இருதயத்தை ஊற்றுவதற்காக தான்.
நாம் மற்றும் பார்த்தீர்கள் என்றால் 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலும் கூட 8ஆம் அதிகாரத்திலே தொடர்ந்து இந்த காரியங்களை படிக்க போகின்றோம். இந்த 8ஆம் அதிகாரத்திலும் கூட அந்த காரியங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அற்புதமாக இந்த காரியங்கள் விளக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த நாளிலே எப்படியாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சீயோன் என்னும் தாவீது நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலமோன் இஸ்ரவேலின் மூப்பரையும் கோத்திர பிரபுக்களாகிய இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள பிதாக்களின் தலைவர் அனைவரையும் எருசலேமில் ராஜாவாகிய சாலமோன் தன்னிடத்தில் கூடி வர செய்தான். இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் 7ஆம் மாதமாகிய ஏத்தானின் மாத பண்டிகையிலே ராஜாவாகிய சாலமோனிடத்தில் கூடி வந்தார்கள். இஸ்ரவேல் மூப்பர் அனைவரும் வந்திருக்கையில் ஆசாரியர் கர்த்தருடைய பெட்டியை எடுத்து பெட்டியையும் ஆசரிப்பு கூடாரத்தையும் கூடாரத்தில் இருந்த பரிசுத்த பனிமூட்டுகள் அனைத்தையும் சுமந்து கொண்டு வந்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் அவைகளை சுமந்தார்கள். நான் உங்களுக்கு சொன்னதை போல ஒரு நீண்ட நெடிய பிரயாணத்திலே உபயோகித்த அந்த ஆசரிப்பு கூடாரமானது சீலோவிலே இருந்தது. பின்பு சீலோவிலே இருந்த இந்த காரியமானது பெலிஸ்தராலே பிடிக்கப்பட்டு பெலிஸ்தர்கள் அதை மறுபடியும் ஒரு புது வண்டியிலே ஏற்றி அனுப்பி வைத்தார்கள். அதை பார்த்தீர்கள் என்றால் அங்கே ஓபேத்துடைய வீட்டிலே அவைகள் கொஞ்சம் நாள் இருந்து பிற்பாடாக மறுபடியும் தாவீது நகரத்தில் இருந்தது. அங்கிருந்து தான் சாலமோன் இதை எருசலேம் தேவாலயத்தை கொண்டு வருகிறார்கள். ஒரு நீண்ட நெடிய ஒரு வரலாறுகளை பதிவு செய்யப்படுகிறது. இப்பொழுது நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், இந்த ஒரு வரலாற்றை சொன்ன அவர் 30ஆம் வசனத்திலே 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே சொல்கிறார், ஆலயம் இங்கே இருக்கிறது, ஆனால் தேவன் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். எங்க இருக்கிறார்? அதுதான் அவர் சொல்றார். 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் பண்ண போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீ கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. பரலோகத்தின் தேவன் எங்க இருக்கிற? பரலோகத்துல. ஆனா அவருக்காக என்ன கட்டப்பட்டது? தேவாலயம். ஆனால் தேவாலயத்திலே அங்கே பலிகள் வானத்திலிருந்து அகிலி புறப்பட்டது இருக்கிறது. அவருடைய பிரகாசம், அவருடைய மகிமை அங்கே காணப்படுகிறது. இப்படியாக இந்த காரியங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 32ஆம் வசனம் அதைதான் மறுபடியும் சொல்லுகிறது. அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவனை கேட்டு துன்மார்க்கனுடைய நடக்கையை அவன் தலையின் மேல் சுமர பண்ணி அவனை குற்றவாளியாக தீர்க்கவும் நீதிமானுக்கு அவனுடைய நீதிக்கு தக்கதாய் செய்து அவனுடைய நீதிமானாக்கம் தக்கதாய் என்பது அடியாரை நியாயம் தீர்ப்பீராக. 34ஆம் வசனத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிற தேவனை கேட்டு என்று. 36ஆம் வசனத்திலேயும் அவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிற தேவனை கேட்டு. 39ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவனை கேட்டு. 43ஆம் வசனமும் சொல்லுகிறது, உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவனை கேட்டு. 45ஆம் வசனமும் சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு. 49ஆம் வசனம் மறுபடியுமாக பேசுகிறது, உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து. தேவாலயம் பூமியிலே கட்டப்பட்டிருக்கிறது, ஆனால் தேவன் எங்கே இருக்கிறார்? தேவனுடைய ஆலயத்திலிருந்து நீங்கள் இதை ஜெபம் பண்ணும்போது நான் அதை கேட்பேன் என்று சொல்கிறார். புதிய ஏற்பாட்டிலே நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்கிறார். இப்பொழுதுதான் நாம் முக்கியமாக கட்டத்திற்கு வருகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே அவைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆலயத்திலே தேவன் வாசம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஆலயத்தை நாம் கட்டிவிட்டால் அல்லது அலங்கரித்து விட்டால், உயர் ரக மரங்களை வைத்து நாம் அதை கட்டிவிட்டால், உயர் ரக கற்களை வைத்து கட்டிவிட்டால்,
சுத்தியே படாத அந்த தேவாலயத்தை கட்டிவிட்டால், பொன் தகவலால் அதை நாம் அழித்து விட்டால், இவ்வளவு பலிகளை செலுத்தி விட்டால் மட்டும் தேவன் எப்பொழுதும் இங்கே இருப்பாரா என்பதற்கு தேவன் பதிலளிக்கிறார். 9ஆம் அதிகாரத்திலே அந்த பதிலானது அளிக்கப்பட்டிருக்கிறது. 1ஆம் வசனம், சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையையும் தான் செய்ய வேண்டும் என்று விரும்பின எல்லாவற்றையும் கட்டி முடித்த பின்பு கர்த்தர் கிபியோனிலே சாலமோனுக்கு தரிசனமானது போல 2ஆம் தரமும் அவனுக்கு தரிசனமானார். கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கத்தக்க அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளும்படி என் சமூகத்தில் மன உத்தமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்த புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவீதோடே நான் சொன்னபடியே இஸ்ரவேல் மேல் உள்ள உன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நல்லா கவனிங்க, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னை விட்டு பின்வாங்கி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போய் வேறே தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்வீர்களாகில். தேவாலயம், இந்த பொண்ணு, இவ்வளவு பெரிய மகிமை, இதெல்லாம் எப்போ தேவனுக்கு பிரியமாய் நடக்கும் போது அவைகள் என்ன பண்ணும்? ஜெபம் கேட்கப்படும், உங்கள் கோரிக்கை ஏற்கப்படும், உங்களுடைய ஜெபங்கள் என் காதில் இருந்தது. அப்படி நீங்கள் இல்லாமல் போவீர்களாகில், நீங்கள் செய்யாமல் போவீர்களாகில், தேவாலயம் இருக்கும், அலங்காரமா தான் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அவர் சொல்கிறார் 7ஆம் வசனம், நான் இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேசத்திலே அவர்களை வைக்காதபடிக்கு நிர்மூலமாக்கி என் நாமம் விளங்க நான் பரிசுத்தமாக்கின இந்த ஆலயத்தை என் சமூகத்தை விட்டு தள்ளுவேன். அப்பொழுது இஸ்ரவேல் சகல ஜனங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் இருப்பார்கள். அப்பொழுது உன்னதமாய் இருக்கிற இந்த ஆலயத்தை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து பகடியாய் ஈசலிட்டு கர்த்தர் இந்த தேசத்திற்கும் இந்த ஆலயத்திற்கும் இப்படி செய்ததென்ன என்று கேட்பார்கள். அவர்கள் தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு வேறே தேவர்களை பற்றி கொண்டு அவர்களை நமஸ்கரிக்க சேவித்த படியினால் கர்த்தர் இந்த தீங்கை எல்லாம் அவர்கள் மேல் வரப்படினார் என்று சொல்லுவார்கள் என்றான். தேவாலயம் இருக்கிறது, தேவனுடைய மகிமை இருக்கிறது, ஆனால் நீ உத்தமமாய் நடப்பாயானால் மட்டுமே உனக்கு ஆசீர்வாதம் பண்ணோம். ஜனங்களே பார்த்து கேட்பாங்க, இந்த தேவாலயத்துக்கு என்ன ஆயிட்டு, மக்களுக்கு என்ன ஆயிட்டு, தேவன் அவங்களை கைவிட்டாரா, தேவன் அவர்களை விட்டு போய்விட்டாரா என்று கேட்பார்கள். அதைதான் 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரத்திலேயும் பரலோகத்தின் தேவன் குறிப்பிடுகிறார். 19ஆம் வசனம் தொடங்கி அவைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பக்கம் 551. நீங்கள் வழி விலகி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் விட்டு போய் வேறே தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வீர்களாகில். நாட்கள் வரும், தேவன் எல்லா காலத்தையும் மறித்தவர், அந்த பொடிதான் வச்சுட்டு போயிட்டார், கண்டிஷன் இம்போஸ் பண்ணுகிறார். அவர் ஆசீர்வாதத்திலே அவர் அளிக்க தயாராக இருந்தால் அது நீ சரியாக நடக்கும் போதுதான், நீ சரியாக இருக்கும் போதுதான். இங்கே சொல்லுகிறார் 20ஆம் வசனம், நான் அவர்களுக்கு கொடுத்த என் தேசத்திலே இருந்து அவர்களை பிடுங்கி என் நாமத்திற்கென்று நான் பரிசுத்தப்படுத்தின இந்த ஆலயத்தை என் சமூகத்தில் நின்று தள்ளி அதை எல்லா ஜனங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் அசை சொல்லாகவும் வைப்பேன்.
அப்பொழுது உன்னதமாய் இருக்கிற இந்த ஆலயத்தை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து, கர்த்தர் இந்த தேசத்திற்கும் இந்த ஆலயத்திற்கும் இப்படி செய்தது என்ன என்று கேட்பான். அதற்கு அவர்கள், தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திற்கு புறப்பட பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு வேறே தேவர்களை பற்றி கொண்டு அவைகளை நமஸ்கரித்து சேவித்தபடியினால் கர்த்தர் இந்த தீங்கை எல்லாம் அவர்கள் மேல் வர பண்ணினார் என்று சொல்லுவார்கள் என்றார். பாத்தீங்களா? தேவாலயம் கட்டிட்டாங்க, ஆசாரி பலிட்டாங்க, பிரம்மாண்டமா எழுந்து நிற்குது. ஆனா இதெல்லாம் யாருக்காக இந்த தேவாலயம்? இதெல்லாம் ஜனங்களுக்காக. ஜனங்கள் உத்தமமாய் நடக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்திலே அங்கே பரிசுத்தம் இருக்கிறது, நீயும் அதை பரிசுத்தமாய் பின்பற்ற வேண்டும். வேறே தேவர்களை சேவித்து வேறே காரியங்களை நடப்பித்து தேவனை விட்டு விலகி போய் தேவனுடைய காரியங்களை மறந்து போய் அவருக்கு நீ பார்த்தீர்கள் என்றால் பின்னிட்டு போவாயானால் நான் பாத்தீங்கன்னா பழமொழி ஆக்கிடுவேன், வசை மொழி ஆக்கிடுவேன், உன்னை இல்லாம பண்ணிடுவேன். நீங்க பாத்தீங்கன்னா ஐயோ ஐயோ இந்த ஜனத்துக்கு ஏன் இப்படி வந்தது என்று சொல்ற மாதிரி வச்சுடுவேன். அன்று ஆலயமாக்கிய அந்த இடத்திலே நீங்கள் சொல்லப்பட்டது. கிறிஸ்தவர்களே, நீங்கள் உங்களுடைய இதயம், உங்களுடைய மனசு, உங்களுடைய ஆத்மா தேவனுடைய ஆலயமாயிருக்க. தேவன் என்ன பண்றாரு? நீ தேவனுக்கு பிரியமாயிருந்து தேவனுக்கு உத்தமமாய் நடந்து அவரை பின்பற்றுவாயானால் தேவனும் ஜெபத்தை கேட்டு உன்னை ஆசீர்வதித்து உனக்கு சேமத்தை ஏற்படுத்துவார். அப்படி இல்லைன்னா உன் ஆலயத்திலே நீங்களே அந்த ஆலயத்திலே தேவன் வாசம் பண்ணுவார் என்று எண்ணுகிறீர்களா? அப்படி இது எண்ணக்கூடாது என்பதற்காக தான் பரலோகத்தின் தேவன் காலை வேளையில் வசனங்களை பதிவு செய்கிறது நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே நாம் அற்புதமான ஒரு வசனங்களை இந்த காலை வேளையிலே பவுல் அவர்கள் பதிவு செய்த வசனங்களை நம்முடைய ஆத்மாக்காக நாம் வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களிலே அவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. பக்கம் 231 புதிய ஏற்பாடு. வேசிதனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாக இருக்கும். வேசிதனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களின் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? உங்களுடைய உள்ளம் உங்களுடைய ஆலயமா இருக்கிறது. அந்த ஆலயத்தில் யார் வாசம் பண்ணணும்? பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணணும். அது உங்களுக்கு தெரியாதா சகோதரர்களே? 20ஆம் வசனம். கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடைமைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவன் என்ன பண்ணுங்க? வாசம் பண்ணுவார். எவ்வளவு பெரிய தேவாலயம், எவ்வளவு பெரிய எல்லா பிரமாண்டத்தையோ ஆண்டுகள் எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டினாலும் தேவனுக்கு நீ பிரியமாய் இல்லாமல் தேவனுக்கு விரோதமாய் நடப்பாயானால் உன்னை ஒரு வேடிக்கையாக மாற்றி விடுவார். கிறிஸ்துவாகிய நாமும் கூட ஒரு ஆலயமாக இருக்கிறோம். இந்த ஆலயத்தில் யார் வாசம் பண்ணணும்? இதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யும். அவர்கள் இங்கே சந்தோஷமாக இருக்கிறோம். அதற்கு உன்னுடைய இந்த ஆலயத்தை பரிசுத்தமாக்க வேண்டும். பரிசுத்தமுள்ள காரியங்களை செய்ய வேண்டும். பரிசுத்தமுள்ள காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நடப்பிக்க வேண்டும். மேற்கு மண்டலத்திலே ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் பேர் செல்வராஜ் என்று தெரியும். அந்த ஊழியக்காரர் ஊழியம் செய்தாலும் அவருடைய விசுவாசியாகிய ஒருவர் பேர் லீலாவதி என்று ஏறக்குறைய 500 பேர் அவங்க கிறிஸ்டின் சபைக்கு கொண்டு இருக்கிறார். ஒரு சிஸ்டர் ஊழியக்காரர் ஊழியம் செய்கிறார், அவர் பிரசங்கிக்கிறார். ஆனால் சரியான முறையில் இந்த சத்தியத்தை உள்வாங்கிய அந்த சகோதரி இதுதான் உண்மையான சத்தியம் என்று மக்களுக்கு விரைந்து சென்று அவற்றை போதித்து ஏறக்குறைய 500 பேரை தன்னுடைய வாழ்நாளிலே கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி இருக்கிறார். அந்த அம்மா போய் போட்டு வருவாங்க. ஊழியக்காரர் ஆஸ்டர் ஜோம் பண்ணி அவங்களை கற்றுக்கு அவர்கள் சேர்க்கப்பட உதவி செய்திருக்கிறார்.
பாருங்க, அந்த அம்மாவுடைய கடந்து போயிட்டாங்க. போயிட்டாங்க. உயிரோட இல்லை. ஆனால் இன்று அந்த பிராந்தியங்களிலே அநேக சபைகள் இருக்கிறார், விசுவாசிகள் இருக்கிறார், அந்த தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார். அவருடைய விதைக்க அந்த விதை ஒரு பெரிய விஷயம். அதை ஏன் நான் குறிப்பிடுகிறேன் என்றால், ஊழியக்காரர் கூட அதை செய்ய முடியல. ஆனால் ஒரு சகோதரியால் என்ன பண்ண முடியுது? ஒரு சகோதரி சபையிலே பார்த்தீங்கன்னா அந்த சகோதரி தான் அவ்வளோ பேர் கொண்டாந்து இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு உணவளிக்கிறது, நிறைய பேருக்கு நன்மை செய்கிறது, சத்தியத்தை சொல்றது, சபைக்கு வாங்க அழைக்கிறது, இப்படி தொடர்ந்து நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் மூலமா இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க. அப்படி நீங்களும் கூட உங்களுடைய ஆலயத்தை பரிசுத்தமாக வைப்பீர்களானால், தேவனுக்கு பயந்து நடப்பீர்களானால், தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக இருப்பீர்களானால், தேவன் உங்கள் உள்ளத்திலே வாசம் செய்வார், உங்கள் ஆலயத்திலே வாசம் செய்வார். நீங்கள் சத்தியத்தை சொல்லும் போது ஜனங்கள் கவனிக்கும்படியான கிருபையை செய்வார். நீங்கள் ஊழியங்களை இதை செய்ய முடியும். அநேகரை கற்றுக்கொண்டு கொண்டு வர தேவன் கிருபை செய்வார். இப்படிப்பட்ட நன்மைகளை உங்கள் வாழ்க்கையை செய்ய முடியும். அதற்கு நீங்கள் பரிசுத்தமான காரியங்களை செய்ய வேண்டும் என்றுதான் இந்த காரியம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் அங்கே 18 முதல் 20 வசனங்கள் சொல்லியிருக்கிறது. வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் என்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகள் ஆகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை, உங்களுடைய சரீரத்தினாலே தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஊழியம் செய்யுங்கள். தேவனை எப்படி மகிமைப்படுத்துங்கள்? பரிசுத்தம், உண்மை, நேர்மை இவை இருக்குமானால் நீங்கள் அழைப்பீர்களானால் எத்தனை பேரும் சமைக்கிறோம். இந்த காரியத்தை முதலாவதாக உங்கள் வாழ்நாளிலே நீங்கள் தெல்ல தெளிவாக சிந்திப்பீர்களானால், இந்த சகோதரி இத்தனை ஒரு பரிசுத்தமான நடத்தையை இருக்கிறார்கள், இவர்கள் சொல்வதை நாம் கேட்போம், இவர்கள் சபைக்கு அழைக்கிறார்கள், சபைக்கு சேர்ந்தோம். எப்பேற்பட்ட கல்லும் கரையும் எப்பேற்பட்ட பாத்திரங்கள் என்றால் சொல்லும் வேலை செய்யும். பெரும்பாலான கிறிஸ்துவின் சபைகளிலே சகோதரிகள் தான் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை என்னுடைய குறைந்த ஊழிய அனுபவத்தில் நான் தெரிந்து கொண்டேன். ஐயா அவர்கள் கூட அநேகருக்கு இந்த சத்தியத்தை சொல்லும் போது நான் சாதாரணமாக தான் நினைத்திருக்கிறேன். ஆனால் அவைகள் வேலை செய்கிறேன். எடுத்துக்காட்டாக சகோதரி மஞ்சுளா அவர்கள் இந்த மாதிரி விக்கிரக தொழுகையிலே இருந்த போது ஐயா அவர்கள் ஊழியம் செய்கிறார் என்று அவங்களுக்கு சத்தியத்தை சொல்றார். அவங்க என்ன வராம போறாங்க அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் இன்றைய வரை அவர்கள் கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்றாங்க? நினைச்சு இருக்காங்களா இல்லையா? நாம் அற்பமா அதை ஒரு காலத்தில் பார்த்தோம். சத்தியத்தை சொல்றாங்க, வந்துருவாங்களா? அந்த ஒரு சகோதரிக்கு மட்டும்தான் சத்தியம் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது. பின்பு அவர்கள் மகள் அவர்கள் வந்தார்கள், பின்பு அவருடைய கணவர் வந்தார்கள். அப்ப பாருங்க எந்த மாதிரி ஒரு வேலை செய்து பாருங்க. சகோதரிக்கு சொல்லிட்டாங்க, அந்த சகோதரி அந்த தம்பி அந்த நாட்களிலே ஹாஸ்டலில் இருந்து விட்டார். இல்லைன்னா அந்த தம்பியை என்ன பண்ணுவாங்க? அந்த அம்மா வழி நடத்திட்டு இருப்பாங்க. எதற்கு சொல்கிறேன் இதை என்றால், சத்தியம் எவ்வாறாக வேலை செய்கிறது, அவைகள் எப்படி பார்த்தீர்கள் என்றால், மேக்னட் மாதிரி பார்த்தீர்கள். குப்பையிலே நீங்கள் எடுத்து போய் குப்பையிலே அந்த மேக்னட்டை செலுத்துவீர்களானால் இரும்பெல்லாம் என்ன பண்ணோம்? தூசலாம் ஒட்டிக்குமா? இரும்பெல்லாம் ஒட்டிக்குமா? நீ பரிசுத்தமான நடக்கையிலே இருப்பாயானால், பரிசுத்தத்தை காட்டுவாயானால், தேவனுடைய விஷயத்திலே எப்படி இருப்பாயானால், உன்னை ஜனங்கள் எல்லாம் நல்ல ஜனங்கள் எல்லாம் முடிச்சுப்பாங்க, மேக்னட் மாதிரி முடிச்சுப்பாங்க. அப்படியே தான் நான் சர்ச்சை சொல்றதெல்லாம் நடக்குமா? நடக்கும்தான், நடக்காதெல்லாம் நான் சொல்லல. நான் சொல்ற ஒரு சகோதரி 500 பேர் இருக்காதுங்கிறாங்க. இது உண்மை, தேவ சமூகத்தில் சொல்லுகிறேன். நான் சில நேரங்களிலே நினைத்து பார்ப்பது, இந்த சகோதரி மட்டும் இந்த மாதிரி ஏன் வேலையை செய்யறாங்க? எப்படி சொன்னா நடக்குது? எப்படி பண்ணா போதும்? தேவன் அந்த அருமையான ஆலயத்திலே வாசம் செய்து அவர்கள் மூலமாக சொல்லப்பட்ட சத்தியத்திலே கவனித்து ஊழியக்காரர் ஊழியம் செய்தாலும், ஆனால் அந்த சகோதரி தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க? அந்த சகோதரியை நாம் பாராட்டுகிறோம் என்றால் பாராட்டுகிறோம். தேவனுடைய விஷயத்திலே அந்த ஊழியரை காட்டிலும் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்துட்டாங்க அந்த சகோதரி.
நாமும் கூட பரிசுத்தமான நடக்கையை நாம் காண்பிப்போம். ஆனால் இப்படி செய்ய முடியும் என்பதற்காக நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். 1 பேதுருவிலே நாம் 2ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை 4 முதல் 8 வசனங்களிலே உங்களுக்கு நான் அங்கே சொல்ல போகிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வசனங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலை வேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகளால் தள்ளப்பட்ட பிரதான கல்லாகிய அந்த கல் இடலுக்கேற்ற கல்லும் விடுதலுக்கேற்றமான கல்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டுள்ளாயும் இருக்கிறார்கள். ஆகவே ஒரு மாளிகை கட்டப்படுகிறது. அந்த மாளிகை என்கின்ற அந்த கட்டிடம் கட்டுவதற்கு நேரா மாளிகை என்ன வந்துடாது. ஒரு செங்கல் என்ன பண்ணோம், நீங்கெல்லாம் அப்படிதான், நீங்க ஒவ்வொரு ஒரு செங்கல் இப்படிதான் என்ன பண்ண மாளிகை கட்டப்படுகிறது. ஆனாலும் ஒரு சில பேர் இப்பேற்பட்டவர்களாக இருக்கிறார்கள். 7ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியை வாசிக்கிறோம். கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுவர்களால் தள்ளப்பட்ட பிரதான கல்லாகிய அந்த கல் இடர்களுக்கு ஏதுவான கல்லும் விடுதலுக்கு ஏதுவான கல்மலையும் ஆயிற்று. ஆகைய அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டுள்ளமாயும் இருக்கிறார்கள் என்று நாம் இங்கே வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் ஊழியங்களை செய்ய வேண்டும், நடப்பிக்க வேண்டும். சென்ற வாரம் ஆந்திர மாநிலத்திற்கு சென்றிருந்தேன். அவர்கள் ஒரு என்கொயரி பண்ணும்போதுதான் அவர்களை நான் தெரிந்து கொண்டேன். ஏற்கனவே நான் அந்த ஊருக்கு சென்றிருக்கிறேன். ஆனாலும் என்கொயரி பண்ணும்போதுதான் அவர்கள் கிருஷ்ண சமுத்திரத்திலே இருக்கிறார்கள் என்றும் இங்கே ஒரு சபை நடக்கிறது என்று தெரிந்து கொண்டேன். அவருக்கு 3 பிள்ளைகள். முதலாவது கிறிஸ்துவுக்குள் வந்தவங்க யாரானா அந்த 3 பேர் தான். அதுல ஒரு ஊழியக்காரர் முதல் பிள்ளை, அவர் டீச்சரா இருக்கார், கவர்மெண்ட் டீச்சர். 2வது ஒரு சகோதரன், அவரும் ஒரு மிக முக்கியமான வேலை செய்கிறார். 3வது சத்திவேட்ல ஈபில வேலை செய்கிறார். இவர்கள் எல்லாரும் பார்த்தீர்கள் என்றால் சேர்ந்து ஒரு சபை கட்டிடத்தையும் கட்டி, இதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா அம்மாவே கொண்டாடுறாங்க. அவங்க அப்பா அம்மா எந்த இதுல இருக்காங்க, ஒரு விக்கிரக தொழுகையில இருக்கிற ஒரு மக்களாக இருக்கிறார். பிள்ளைகள் ஏற்பட்டு பிள்ளைகள் இந்த 3 பேரும் சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்து, இந்த ஊழியத்தை எப்படியோ யார் மூலமோ அவர்கள் கற்றுக்கொண்டு அவருடைய சொந்த ஊரிலே சொந்த இடத்தை எதற்காக அவர்கள் அதற்கு பாத்திரங்கள் ஒதுக்கி அங்கே ஒரு கட்டிடம் கட்டி அந்த சபை நடைபெற்றது. அந்த சபைக்கு தான் சென்ற வாரம் சென்றிருந்தேன். அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் முருங்கைக்காய் கொண்டு போகிறீர்களா என்று கேட்டார்கள். முருங்கை அம்மா நல்லதா இருக்குது, எடுத்துன்னு போறேன் அப்படின்னு சொன்னேன். 5 பேரும் சேர்ந்தாங்க. அப்பா அம்மாவும் 3 பேர் பிள்ளைகளும் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஊழியம் எப்படி செய்யப்படுகிறது, ஊழியம் எப்படி வாசிக்கிறது. அந்த பெரிய பிள்ளை ஏற்கனவே போன் செய்திருக்கிறார். அம்மா ஊழியக்காரர் வருவாரு, அவருக்கு கறி சாப்பாடு கொடுக்கணும், நீங்க ரெடி பண்ணுங்கம்மான்னு இருக்கிறாங்க. 6 மணிக்கே சென்று பீஃப் எடுத்துட்டு வந்துக்கிறாங்க. நேர்த்தியா செய்துக்கிறாங்க. ஒருவேளை இதை செய்யாத சாப்பிடாம போடுவாங்க, சிக்கன் எடுத்தாந்துக்கிறாங்க, கறியும் செய்திருக்கிறாங்க, சாப்பாடும் செய்திருக்கிறாங்க. இது எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்து சர்ச்சில் உட்காந்துக்கிறாங்க. அவங்க தான் போன உடனே தண்ணி கொடுக்குறாங்க. நம்ம தண்ணி கொடுக்குறாங்க யாருன்னு சொல்லிட்டு வாங்கி அவங்க தான் ஊழியக்காரருடைய அம்மாவா இருக்காங்க. எல்லாம் சேர்ல உட்காந்து கீழே உட்காந்துருக்காங்க, தாழ்மையை காணும். அப்போ அந்த 3 மகள்களும் 2 அப்பா அம்மாவும் சேர்ந்து அந்த சபையை நிர்வாகம் செய்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு சபையாக இருக்கிறது. அவங்களே இடத்தை கொடுத்து கட்டிடத்தை கட்டியிருக்காங்க. அந்த
இந்த கிருஷ்ண சமுத்திரத்தில் அவ்வளோ பெரிய ஒரு பிரமாதமான சாதனை. ஒரு லெமன் மட்டும் கொடுங்கன்னு சொன்னேன். காரில் கொஞ்சம் ஸ்மெல்லாக வச்சுக்கிறாங்க. அந்த லெமன் செடிகளை மொத்த லெமனும் பறிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழம் வந்து இவ்வளோ பெரிய பழம் வளர்ந்துருக்கு. அதை எத்தான் ஊழிக்கார் வச்சிருக்கிறாங்க, ரெடியாக கொடுக்கணும். புத்தூர்லேருந்து எத்தான் வச்சுக்கிறாங்க. யார் இதை எடுத்துன்னு போகணும்? கரெக்டாக சீத்தாப்பழம். இதுக்கே ரொம்ப எப்போ அதிர்ச்சி ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் தராங்க. கொய்யா பழம் அது மேலே ஆசைப்பட்டேன். நான் கேட்கல. என் மனசு எப்போ தெரிஞ்சு கொய்யா மொத்தம் என் பேக்கெட்டுக்கு வந்துச்சு, என் பையில வந்துச்சு. எதுக்கு சொல்றேன்னா, உங்க வீட்டில் கூட மொத்தத்தை அறுத்து வச்சிருந்தோ நான் வரும்போதுன்னு சொல்லலை. அந்த வாசமும் அனுபவம் கிறிஸ்துவின் நிமித்தமா எப்படி வந்து மனசு வந்துடும். அதுதான் கிறிஸ்துவம். உலக இலக்கியங்களை தான் நீங்க வாசிக்கிறீங்க. அதிகமான் அவையா இருந்தார். அதிகமானுக்கு அந்த தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கும் அந்த மண்டலத்திலே அவருக்கு ஒரு வெள்ளிக்கனி கிடைத்தது. அதை சாப்பிட்டா எவ்வளவு நாள் வாசிப்பாங்க? ரொம்ப நாள் வாழ்வாங்க. அதை ராஜாவுக்கு எதாவது கொடுத்துங்க. ராஜா யாருக்கு எதாவது கொடுத்தா போல அவை கொடுத்தாரு. இலக்கியங்களை நீங்கள் வாசிக்கிறீங்க. ஆனால் இங்கே எப்பேற்பட்ட ஒரு நிலைப்பாடு, எப்பேற்பட்ட அர்ப்பணிப்பு, எப்பேற்பட்ட ஒரு காலம். நாமும் கூட நாம் அதை செய்ய வேண்டும். அடியேன் கூட அப்படி செய்ய வேண்டும். அடியேன் கூட அப்படிப்பட்ட மனமுடையவர்களாக மக்களுக்கு கொடுக்கிற மக்களாக ஊழியங்களிலே இவைகள் என்னுடைய தகப்பனார் காட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை நான் பார்த்தேன். கொஞ்ச நேரத்தில் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். 6:40 ஐயா சொல்றாரு, இன்னைக்கு ஊழியக்கார ஐயா வரல. என் மனசு ரொம்ப ஷார்ப்பா வேலை செய்து பாருங்க. நான் டக்குன்னு சொன்னேன், இம்மானுவேல் ஐயா பண்ண சொல்லிட்டு போயினேன். ஏன்னா அங்க 8 மணிக்கு போனோம். 6:40 டைம் நாயத்தில் கூட அங்க இருக்காரு. நான் 1 மணி 20 நிமிடங்களில் போனோம். கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் தூரம். கரெக்டா 7:50 போயிட்டேன். எவ்வளவு மைண்ட் ஷார்ப்பா சேர்ந்து நான் யோசிக்கவே இல்லை. இம்மானுவேல் ஐயா பண்ணிடுதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். இம்மானுவேல் ஐயா என்ன பண்ணிருக்காரு, கோட் ஷூட்லாம் போட்டு வந்திருக்காரு. போனவா சூப்பரா போட்டு வந்து இந்த சங்கீதத்தை நடத்திருக்காரு. அப்படியே இத்தனை பேர் நம்ம என்ன பண்ண தயார் என்ன பண்ணோம். இங்க வரும்போது ட்ரெஸ்ஸிங் கான்செப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டா அதாவது செய்திருக்காரு. ரொம்ப சந்தோஷப்படுறோம். பாருங்க, அவர் ரொம்ப உற்சாகமா செய்திருக்கிறாரு. முதல்ல சிஸ்டர் போன் பண்றாங்க, நீங்க பைபிள் ஸ்டடி அவரே போடுங்க. மறுபடியும் தேவன் விரும்புகிறார் போறது. பைபிள் ஸ்டடி நான் பண்றேன். வேலைக்கான ஒரு சகோதரனுக்கு போன் பண்றேன் திருமண நாளுக்காக. அவர் சொல்றாரு, வில்லியம் சேவரி அவருடைய 2வது மகனுக்கு முதல் பிறந்த நாளை வந்து நான் ஏன் சொல்றாரு. சரி, நம்மளுக்கு இப்ப இருக்கு மறுபடியும் இம்மானுவேல் தான், நீங்களே அதை நடத்துங்க. தேவனுக்கு பிரியமா இருக்கிறதுக்கு என்ன கிடைக்குது? வாய்ப்புகள் ஏற்படுது. என்ன பண்ணணும்? ஊழியங்களை செய்யும். இவ்வளவு பெரிய தேவாலயத்தை கட்டிக்கொள்ள கட்டிட கட்டிக்கூட அந்த கட்டிடம் யாருக்காக தான் கட்டப்படுகிறது? மக்களுக்காக கட்டப்படுகிறது. தேவன் வந்து உங்கள் இடத்துல வாசம் பண்ணுவார். தேவனிடத்திலே வாசம் பண்ணும்போது நீங்கள் தேவனுக்கு பிரியமா இருக்கணும். அப்படி நீங்கள் தேவனுக்கு பிரியமா இல்லைன்னா நீங்கள் ஒரு வயசை மொழியாகும், நீங்கள் பாத்திரங்கள் விழுந்து போனவர்களாகவும் இருப்பீர்கள். ஆகவே தேவன் பார்த்தீர்கள் என்றால் இவ்வளவு பெரிய சமஸ்த இஸ்ரவேலருக்கும் இந்த தேவாலயத்தின் கட்டப்பட்ட நேர்த்தியான விதம் பிரம்மாண்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு ஃபேமிலியால கட்ட முடியாதுங்க. ஒரு அரசன் தான் இதை செய்ய முடியும். ஏனென்றால் அதற்கு மிகுந்த பொன்னும் பொருட்களும் தேவைப்பட்டது. அவருடைய விவரங்களை நாம் வாசிப்போமானால் அண்டை நாடுகளிலிருந்து பொன் வர வைக்கப்பட்டிருக்கிறது, அண்டை நாடுகளிலிருந்து மரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கெல்லாம் சேர்த்து 20 பட்டணம் கொடுத்துக்கிறாங்க. அந்த 20 பட்டணத்தை போய் அந்த அரசன் பார்த்துன்னா பட்டணம், அந்த பட்டணம் எழுதுனா ஆப்கானிஸ்தான். என்ன பட்டணம்? காபூல் என்று எழுதப்பட்டிருக்கு. நீங்க வாசிங்க பாருங்க, காபூல் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆப்கானிஸ்தான் என்னத்துக்கு இந்த கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசன் போயிருக்கிறாங்க. ஆனா அவர் கொடுத்ததெல்லாம் என்னது? பொன்னும் மரமும் கொடுத்திருக்கிறார். பிரசிடென்ட் தேவாலயம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சபையாரே, நாம் எத்தனை நேர்த்தியான கட்டிடங்களை கட்டினாலும், எத்தனை நேர்த்தியான காரியங்களை செய்தாலும், இந்த ஆலயத்தில் யார் வாசம் செய்ய வேண்டும்? தேவன் வாசம் செய்ய வேண்டும். இந்த இடத்திலே தேவன் வாசம் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இந்த வசனங்கள் உங்கள் உள்ளங்களிலே அவைகள் நுழைய வேண்டும். யாரிலும் தவறு செய்வோமானால் நாம் அப்படி செய்யாமல் தேவன் வாசம் செய்யணும்னா நம்ம கரெக்டா இருக்கணும்னு என்ன இருக்கு? நீ எது இல்லாம உனக்கு செல்ட் அடிச்சுக்கணும், இல்லைன்னா நல்லா உயர் ரக தேங்காய் நாள் தடவிக்கணும், உயர் ரக குமரன் 10,000 ரூபாய் புடவை கட்டிக்கணும், இன்னும் நிறைய பியூட்டி பார்லர்லாம் போய் பண்ணிக்கணும்,
இன்னும் நிறைய காரியங்கள் பண்ணா தேவன் வந்து வாசம் பண்ணுவாரா? அப்படி இப்படியெல்லாம் நீ பண்ணதுனால அலங்காரம் பண்ணலாம் தேவன் வாசம் பண்ண மாட்டார். நீ ஒரு சாதாரண பொருளை கட்டி இருந்துக்கலாம், நீ பார்க்க போல அழகு இல்லாம இருக்கலாம், ஆனால் உன் மனசு பரிசுத்தமா இருக்குமானால் தேவன் என்ன பண்ணுவார்? வந்து வாசம் செய்வார். சகோதரிகளே, இதுதான் ஃபார்முலா, இதுதான் தேவன் சொல்லிக் கொடுக்கிற பாதை வழிகளாக இருக்கிறது. ஆகவே உங்கள் மனதை முதலாவது பரிசுத்தப்படுத்துங்கள். பரிசுத்தம் எப்படி படுத்த முடியும்? வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? வசனத்தின்படி தன்னை வசனம் படிக்கணும், தேவனுக்காக வாழணும், அவருக்காக ஊழியம் செய்யணும். அப்படி நீங்க வாழ்ந்து பாருங்க, நீங்க அநேகருக்கு சத்தியத்தை சொல்லணும். ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ண சபைக்கு வருவோம். நான் ஊழியத்தை செய்வதற்கு முன்னதாக பவுல் அவர்கள் அரேபிய தேசத்துல 3 வருஷம் இருந்தார். அது எதற்காக இருந்தார் என்று பல்வேறு தேதி சொல்லப்படுகிறது. ஆனால் தன்னை மிகவும் பரிசுத்தப்படுத்தி கொண்டார். ஊழியத்தின் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார் என்று அப்போது தெரியாது. ஆனால் அவர் எழுதின இலக்கியங்களும் இந்த கடிதங்களும் அவர் எழுதிய இந்த நாவலும் சத்தியங்களும் இன்று ஆயிரக்கணக்கான மக்களை கர்த்தருக்கு என்ன பண்ணுது? வழிநடத்துகிறதா இருக்கிறது. ஆகவே நீங்கள் ஊழியங்களை நீங்கள் அநேகரை கொண்டு வரப் போகிறீர்கள். நீங்கள் சொல்லும் போது அநேகர் கர்த்தருக்குள் வருவார்கள். நீங்கள் போகிற சபைக்கு நானும் வருகிறேன் என்று ஆசைப்பட்டு சொல்கிற அளவுக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி இந்த காலை வேளையில் சத்தியத்தை தேவன் கவனிக்கும்படியாகவும் ஒரு வாழ்க்கையை படிக்கும்படியாகவும் செய்வார்.